welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா for you oil. இந்த for you oil பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, for you oil அப்படினா கொஞ்ச நேரம் நம்ம சொல்றோம்ல, கொஞ்ச நேரம் என் கூட உட்காரு, கொஞ்ச நேரம் படி, கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு. இப்படி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த for you oil யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் படி, அதுக்கப்புறம் விளையாட போலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப கொஞ்ச நேரம் படி அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? இதுல என்னது சப்ஜெக்ட் வரல, நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இப்போ கொஞ்ச நேரம் அதுக்கு for you oil. அடுத்து வெர்ப் என்ன? படி, படிக்கக்கூடிய செயல். ஓகே, ஏதோ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுதான் வெர்ப்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன? படிக்கக்கூடிய செயல் நடக்குது. அப்ப படிக்கிறதா என்னது? வெர்ப். அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. அத ஃபர்ஸ்ட் எழுதணும், ஸ்டடி. அடுத்து என்னது? கொஞ்ச நேரம், for you oil. ஓகே, கொஞ்ச நேரம் படி அப்படின்னா ஸ்டடி for you oil, ஸ்டடி for you oil. ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் காத்துரு. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னா காத்துரு, வெயிட் பண்ணு. காத்திருக்கிறதுக்கு வெயிட். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா for you oil. ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் காத்துரு அப்படின்னா wait for you oil, wait for you oil. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் என்னுடன் உட்காரு. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் என் கூட உட்காரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரம் என்னுடன் உட்காரு. அப்போ என்னுடன் உட்காரு, இது எப்படி சொல்லலாம்? உட்காரு. நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். உட்கார்றதுக்கு sit. அடுத்து யாருடன்? என்னுடன், என் கூட. ஓகே, என்னுடன் அப்படின்னு சொல்லும்போது, என் கூடன்னு சொல்லும்போது with போடணும். with போட்டு என்னை தனி மென்ஷன் பண்றோம். so me. ஓகே, அப்போ sit with me அப்படின்னா என்னுடன் உட்காரு, sit with me. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும்போது for you oil, for you oil. ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் என் கூட உட்காரு அப்படின்னா sit with me for you oil, sit with me for you oil. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் தூங்குங்க. நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரம் தூங்குங்க, தூங்கு, தூங்குங்க. இந்த மாதிரி சொல்லும்போது தூங்குறதுக்கு ஸ்லீப். கொஞ்ச நேரம் அப்படின்னா for you oil. ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்னா எப்படி சொல்றது? ஸ்லீப் for you oil, ஸ்லீப் for you oil. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குனேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்குனேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரம் தூங்கினேன். பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம் தானே. இதுல என்னது? சப்ஜெக்ட் வந்திருக்கு. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லலாம். தூங்கினேன், ஒரு விஷயத்த நம்ம பாஸ்ட்லயே பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ தூங்கினேன் அப்படின்னா பாஸ்ட்னால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம். நான், ஐ. சப்ஜெக்ட் வந்தாலே அந்த சென்டென்ஸ்ல என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம். அடுத்துதான் வெர்ப். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப் எப்படி இருக்கும்? be2 ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும் தானே. அப்ப என்ன? தூங்கினேன், தூங்குறதுக்கு ஸ்லீப், அதோட பாஸ்ட் ஸ்லெப்ட். ஓகே, ஸ்லெப்ட். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா for you oil. ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்குனேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I slept for you oil, I slept for you oil. ஓகே, நெக்ஸ்ட் அவன் கொஞ்ச நேரம் படிச்சான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் கொஞ்ச நேரம் தான் படிச்சான் அப்படின்னு. அப்ப அந்த கொஞ்ச நேரம் படிச்சான் அப்படின்னா படித்தான், பாஸ்ட், முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். அப்ப இப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி அவன், அவன்னா சப்ஜெக்ட் he. இது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க. பாலா, பாலா கொஞ்ச நேரம் தான் படிச்சான் அப்படின்னா இங்க இந்த he இருக்க இடத்துல அந்த நேம் மென்ஷன் பண்ணணும், பாலா. சரியா? அடுத்து என்ன? படித்தான், வெர்ப் எழுதணும். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, அதோட பாஸ்ட் ஸ்டடிட். ஓகே, ஸ்டடினா STUDY.
ஒய், அந்த ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்னது அதுக்கு கூட ஐஇடி சேர்த்திருக்கோம். சரி, ஸ்டடிட். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ ஒய். அப்போ அவன் கொஞ்ச நேரம் படிச்சான் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? He studied for a while. He studied for a while. இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா பாலா studied for a while. ஓகே, அடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் என்னுடன் பேசு. நம்ம சொல்லுவோம்ல கொஞ்ச நேரம் என் கூட பேசு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இதுல என்னது சப்ஜெக்ட் வரல. சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே. பேசு, பேசக்கூடிய செயல் நடக்கு. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அடுத்து யார் கூட பேசுறோம்? என்னுடன் பேசுறோம். அது யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போடணும். சரியா? என்னுடன். அடுத்து மீ, என்னை தானே மென்ஷன் பண்றேன். சோ மீ ஆப்ஜெக்ட். அப்ப டாக் டு மீ அப்படின்னா என்னுடன் பேசு. அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ ஒய். ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் என் கூட பேசு அப்படின்னா டாக் டு மீ ஃபார் எ ஒய். டாக் டு மீ ஃபார் எ ஒய். ஓகே, அடுத்து அவன் கொஞ்ச நேரம் பேசினான். நம்ம சொல்லுவோம்ல அவன் கொஞ்ச நேரம் பேசினான் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, அவன் சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். கொஞ்ச நேரம் பேசினான், முடிச்சு போற விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். அப்ப என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி சொல்லலாமா? அது எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், he. அடுத்து என்ன வெர்ப் எழுதணும். கொஞ்ச நேரம் பேசினான். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். கூட ஈடி சேர்த்து பேசணும், டாக்ட். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ ஒய். ஓகே, இது ஒன் வே கான்வர்சேஷன் அப்படின்னா ஒருத்தங்க மட்டும் தான் பேசிட்டே இருக்காங்க, பேசினாங்க அப்படின்னா அங்க நம்ம ஸ்போக் யூஸ் பண்ண, ஸ்பீக் அதோட பாஸ்ட் ஸ்போக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அவன் கொஞ்ச நேரம் பேசினான் அப்படின்னா he talked for a while. இது ஒன் வே கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னா நம்மால மேக்ஸிமம் ஸ்போக் தான் யூஸ் பண்ண. சரியா? அப்போ he spoke for a while. ஓகே, டாக் என்னன்னா நம்மளும் பேசுவோம், அடுத்தவங்களும் பேசுவாங்க, மாறி மாறி பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம டாக் யூஸ் பண்ணுவோம். அது யார்கிட்ட நம்ம பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம்னா அப்போ அந்த இடத்துல நம்ம டாக் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனா மற்றபடி யார்கிட்ட பேசுறோம்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம ஒன் வே கான்வர்சேஷன் நம்ம மட்டும் தான் பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பீக் யூஸ் பண்ணலாம். அதோட பாஸ்ட் என்னது? ஸ்போக். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடு. நம்ம சொல்லுவோம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, ஓய்வெடு, ரொம்ப டயர்டா இருக்குல்ல, சோ கொஞ்ச நேரம் ஓய்வெடு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுங்க. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓய்வெடு, ஓய்வெடுக்கிறதுக்கு ரெஸ்ட் தானே, ரெஸ்ட். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ ஒய். ஃபார் எ ஒய். அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வெடு அப்படின்னா ரெஸ்ட் ஃபார் எ ஒய். ரெஸ்ட் ஃபார் எ ஒய். ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நம்ம சொல்லுவோம்ல கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு, சத்தம் போடாத அப்படின்னு. அப்போ அமைதியா இரு, அந்த இரு அதுக்கு நம்ம பீன்னு சொல்லுவோம். இரு. ஹாப்பியா இரு அப்படின்னா பி ஹாப்பி. அப்ப அந்த இரு அதுக்கு பி யூஸ் பண்ணுவோம். அடுத்து அமைதியா இருக்கிறதுக்கு அமைதி, குவைட். ஓகே, அப்போ அமைதியா இரு அப்படின்னா பி குவைட், பி குவைட். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ ஒய். கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னா பி குவைட் ஃபார் எ ஒய், பி குவைட் ஃபார் எ ஒய். ஓகே, அடுத்து பாருங்க, நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டினேன். நம்ம சொல்லுவோம்ல நான் இன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம் கார் ஓட்டினேன், நான் நேற்று கொஞ்ச நேரம் கார் ஓட்டினேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டினேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஓட்டினேன், முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன? கொஞ்ச நேரம் கார் ஓட்டினேன், ஓட்டுறதுக்கு டிரைவ், அதோட பாஸ்ட் என்னது? ட்ரோ. ஓகே, ட்ரோ. அடுத்து என்ன ஓட்டினேன்? கார். அப்போ the car. கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ ஒய்.
கொஞ்ச நேரம் கார் ஓட்டினேன் அப்படின்னா I drove the car for a while. I drove the car for a while. ஓகே, நெக்ஸ்ட் நான் கொஞ்ச நேரம் பிஸியா இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் காலையில கொஞ்ச நேரம் பிஸியா இருந்தேன், அதான் இந்த ஒர்க்கை என்னால முடிக்க முடியல. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்ச நேரம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு. அப்போ பிஸியா இருந்தேன் முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். இன்னொன்னு என்னன்னா, நான் கொஞ்ச நேரம் பிஸியா இருந்தேன், இது தன்னுடைய நிலையை சொல்றோம். ஓகே, இதுல என்னது மெயின் வெர்பே வரல. இது என்னது தன்னுடைய நிலையை சொல்றது. நான் பிஸியா இருந்தேனா இல்ல சும்மா நான் இருந்தேனா அந்த மாதிரி நம்ம சொல்றது. ஓகே, அப்ப தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதுவோம், நான் ஐ. அடுத்துதான் இந்த மெயின் வெர்ப் நான் எழுதுவோம் தெரியுமா? மெயின் வெர்ப் எழுதுறதுக்கு பதிலா நம்ம அந்த இடத்துல பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் என்னலாம்னா am, is, are, was, were, will be. ஓகே, இது தன்னுடைய நிலையை சொல்லும்போது நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன், அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது பிஸியா இருக்க, பிஸியா இருந்த, இந்த மாதிரி தன்னுடைய நிலையை சொல்ற, நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். அப்ப அந்த இடத்துல வாஸ் இல்லனா வேர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே பாஸ்டுக்கு, am, is, are இந்த மூணுமே பிரசன்ட்க்கு. சரியா? will be ஃபியூச்சர் மெயின் பண்ணும்போது இந்த வாஸ் வேர்ல சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐ வந்தா இங்க வாஸ் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ I was, அடுத்து என்னது பிஸியா இருந்த, I was busy. ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா for a while. அப்போ நான் கொஞ்ச நேரம் பிஸியா இருந்தேன் அப்படின்னா I was busy for a while. I was busy for a while. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்ச நேரம் எனக்கு உதவி செய். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்ச நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ண, உதவி செய் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது இதுல சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எனக்கு உதவி செய், உதவி செய்யறதுக்கு ஹெல்ப். அடுத்து எனக்கு அப்படின்னா மீ. ஓகே, ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய். கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ while. ஓகே, அப்போ எனக்கு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஹெல்ப் மீ ஃபார் எ while. ஹெல்ப் மீ ஃபார் எ while. ஓகே, அடுத்து நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமா? நம்ம சொல்லுவோம்ல, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமா? நம்ம வீட்டுல அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ நம்ம அனுமதி கேட்கிறோம், பெர்மிஷன் கேட்கிறோம் தானே. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமா? இப்படி வீட்டுல உள்ளவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது, ஒரு பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம அங்க கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். இது வெளியில நம்ம ஹோட்டல் ஏதாவது போகும்போது சரி, தெரியாதவங்க கிட்ட ஏதாவது கேட்கும் போது நம்ம அங்க குட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நம்ம ஆபீஸ்ல ஏதாவது மேனேஜர் கிட்டயோ அப்படி ஏதாவது நீங்க பெர்மிஷன் கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? மே யூஸ் பண்ணுவோம். சரி, அது மோஸ்ட் ஃபார்மல். ஓகே, இது இன்ஃபார்மலா நம்ம கேட்கறது. அப்போ கேன் யூஸ் பண்ணும், கேன் யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். சரியா? இப்போ கேன், அடுத்ததான் என்னது சப்ஜெக்ட் நான் ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமா? டிவியை மென்ஷன் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா பார்க்கறதுக்கு வாட்ச். இந்த கேன் யூஸ் பண்ணாலே இந்த மாடல் வெர்ப் வரும்போது வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, வாட்ச். அடுத்து டிவி. ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ while. ஓகே, அப்போ நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Can I watch TV for a while? Can I watch TV for a while? ஓகே, நெக்ஸ்ட் நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட வெளியில போகட்டுமா? நம்ம கேட்போம்ல, நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட வெளியில போகட்டுமா? வீட்டுல அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பெர்மிஷன் கேட்போம் தானே. அப்போ இது எப்படி கேட்கறது? நம்ம கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். சரி, கேன். அடுத்து சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வெர்ப் வரும். கொஞ்ச நேரம் அவனோட வெளியில போகட்டுமா? போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அடுத்து வெளியில அவுட். ஓகே, அடுத்து அவனுடன், அவன் கூட அப்படின்னு சொல்லும்போது வித்
அடுத்து அவனுடன், அவனை மென்ஷன் பண்ணும்போது ஹிம். ஓகே, வித் ஹிம், அவனுடன். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் எ while. அப்போ நான் கொஞ்ச நேரம் அவன் கூட வெளியில போகட்டுமா அப்படின்னா can I go out with him for a while? Can I go out with him for a while? Okay. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். சரியா? உன்னால் கொஞ்ச நேரம் இதை பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. எதையாவது ஒண்ணு பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், அது எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.